समारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணானுபவத்தை பரிபூர்ணமாக செய்த பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய 10ஆம் திருமொழி, அதாவது இறுதி பதிகத்திலே ராமானுபவத்தை செய்கின்றார். அதிலேயும் விசேஷமாக ஹனுமன் சீதாபிராட்டியை அசோகவனத்திலே கண்டபொழுது அவன் அடையாளமாக சொன்ன வார்த்தைகளாக ராமாயணம் முழுமையுமே சொல்லுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். சீதாபிராட்டியினிடத்திலே தெரிவிக்கிற அடையாளம் ஆகையினாலே முதலிலே வில்லை இருத்து சீதை பிராட்டியை மணந்ததை தெரிவித்தார். அதற்கு பிறகு சீதை பிராட்டிக்கும் ராமனுக்கும் ஏகாந்தமாக நடந்த ஒரு விற்த்தாந்தம், அதாவது மல்லிகை மாலையாலே ராமபிரானை சீதா பிராட்டி அந்தப்புறத்திலே கட்டி வைத்தது, அதை பற்றி சொன்னார். அதற்கு பிறகு வனவாசம் எழுந்தருள நேர்ந்தது, அதை பற்றி சொன்னார். வனவாசம் எழுந்தருளுகிற காலத்திலே பரதாழ்வான், அதாவது குகப்பெருமாள் வந்து அடிபணிய அந்த குகப்பெருமாளை உகந்து தோழன் நீ என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அதுதான் பரதாழ்வான் வந்து ராமபிரானுடைய அடிபணிந்து அயோத்திற்கு திரும்பி எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தமை. அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார், அதாவது 5வது பாசுரத்திலே அதை தெரிவிக்கின்றார். வைதேவி விண்ணப்பம் காணமரும் கல்லவர் போய் காடுரைந்த காலத்து சித்திரகூடத்திருப்பான்மொழியாய் பரத நம்பி பணிந்ததெமோரடையாட மானமரும் என் நோக்கி என்கிறார். மான் அமரும் மென் நோக்கி என்னால் மானுடைய கண்ணை போலே மருண்ட கண்ணை உடையவள் என்று சீதா பிராட்டியை வர்ணிக்கிறான் ஹனுமான் இந்த பாசுரத்திலே. மான் அமரும் மென், மான் போன்ற மானினுடைய நோக்கு போலே நோக்கை உடைய பிராட்டியே என்று தெரிவிக்கின்றான். எதனாலே அப்படி தெரிவிக்கின்றான் என்றால், வேட்டை நாய்களாலே, ஓநாய்களாலே, மற்ற துஷ்ட மிருகங்களாலே சூழப்பட்ட ஒரு மானானது எந்த சமயத்திலே யாராலே தனக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அப்படி மருண்டு மருண்டு பார்க்குமாம். அதுபோலே இங்கே அசோகவனத்திலேயும் சீதை பிராட்டி இப்படி கொடிய ராட்சசிகளாலே சூழப்பட்டிருக்கிறாள். அவர்களுக்கு நடுவிலே இந்த சீதை பிராட்டி இப்படி மருண்ட பார்வையோடு எழுந்தருளி இருப்பதைத்தான் இங்கே மானமருமென் நோக்கி வைதேவி என்று அவளை பார்த்து விண்ணப்பம் என்று தெரிவித்தான். சரி, என்ன நடந்தது மேலே என்ன அடையாளம் சொல்ல வேண்டுமே. தேனமரும் பொழில் சித்திரகூடத்திருப்பா என்று மேலே தேனமரும் பொழில் என்றால் தேன் பெருகுகின்ற பொழில்களாலே சூழப்பட்ட சித்திரக்கூட்டம் என்கிற இடத்திலே அப்படி பெருமாளும் பிராட்டியுமாக எழுந்தருளி இருக்கின்றார்கள். காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து, காணமரும் கல்லதர் என்னால் கல்லும் முள்ளுமான அந்த கானகம், கான் அமரும் கல் என்னால் கானகத்திலே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் பிராட்டியினுடைய அந்த மெல்லடி மேல் வெம்பரல் மேல் பஞ்சடியால் என்று சொல்லும்படியாக வெவ்விய பரல்கள் மேலே தன்னுடைய மெல்லடிகளை வைத்து வனத்திற்கு எழுந்தருளினாளாம் பிராட்டி. அதையும் தெரிவிக்கிறான். காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலம் என்று. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் அது. எவ்வளவு துக்கத்தை அனுபவித்தாயம்மா நீ. அப்படிப்பட்ட காலத்திலே நீ சித்திரகூடத்திருப்பா என்று தேன்மிக்க பொழில்களாலே சூழப்பட்ட சித்திரக்கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலை தாழ்வரையிலே நீங்கள் எல்லாம் எழுந்தருளி இருந்த பொழுது அங்கே பரதநம்பி வந்து பணிந்தான் என்று பரதாழ்வான் வந்து உன்னை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு ராமபிரானுடைய திருவிழிகளை பற்றி நான் அல்லவா மறுபடியும் அயோத்திக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அல்லவா என்று அதையே அடையாளமாக சொல்லுகின்ற பொழுது அங்கே பிராட்டியை பான்மொழியாய் பரதநம்பி பணிந்தது மோர. பான்மொழியாய் என்னால் பால் போன்ற மொழி, பால் எவ்வளவு இனிமையாயிருக்குமோ அப்படி இனிமையான மொழியை பிராட்டி உடையவள் என்ன அவளை சொல்வதற்கு காரணம் என்ன? பரத நம்பி
அங்கே வந்து பணிகின்ற காலத்திலே அவளுடைய இனிமையான மொழியாலே ராமபிரானிடத்திலே புருஷகாரம் செய்து தன்னுடைய விருப்பத்தையும் அவன் எம்பெருமான் நிறைவேற்றிக் கொடுக்கும்படியாக செய்ய வேணும் என்று அவன் திருவுள்ளத்திலே கொண்டிருந்த அந்த விஷயத்தை இங்கே இப்படி காட்டுவதாக நாம் கொள்ளும்படியாக இந்த வரி அமைந்திருக்கிறது. ஆஹா, தேனமரும் பொழில்சாரல் சித்திரகூடத்திலே நீங்கள் இருக்கின்ற காலத்திலே பால்மொழியாய் பரதநம்பி வந்து பணிந்தானே, அது ஓர் அடையாளம் என்று வரிசையாக ராமாயணத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், சீதா பிராட்டினுடைய திருக்கல்யாணம், அடுத்தபடியாக பரசுராம பங்கம், அதற்கு அடுத்தபடியாக வனவாச பிரவேசம், அங்கே குகனோடு நடந்த சக்கியம், அதற்கு பிறகு பரதன் வந்து அடிபணிந்தது என்ன, இத்தனை நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து சொல்லுகின்றார். இப்படி சித்திரகூடத்திலே நடந்த நிகழ்ச்சி இதை இந்த 5வது பாசுரத்திலே சொன்னவுடனே சித்திரகூடத்தில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி இவருக்கு ஞாபகம் வருகிறது. யாருக்கு? ஹனுமனுக்கு. என்ன நிகழ்ச்சி என்றால், சித்திரகூடத்திலே எழுந்தருளியிருக்கிற காலத்திலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருந்த காலத்திலே இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் என்பவன், அவன் ஒரு காகத்தினுடைய வடிவு கொண்டு வந்து இந்த சீதை பிராட்டியினுடைய அழகிலே மிகவும் மயங்கினான். அந்த காகமானது என்ன செய்தது என்றால், சீதை பிராட்டியினுடைய திருமார்பை போய் தன்னுடைய அலகாலே தீண்டி ரத்தம் பிரவகிக்கும்படி செய்து விட்டான். உடனே பெருமாள் கோபம் கொண்டு என்ன செய்தார்? பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார் என்று இந்த சரித்திரமானது அது ஸ்ரீராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வால்மீகி ராமாயணத்திலே எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அனுமனிடத்திலே சீதை பிராட்டி சில வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது சித்திரகூடத்திலே இப்படி நடந்தது என்று அனுமனுக்கு தெரிவிக்கிற வார்த்தையாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் ஆழ்வார் இங்கே பெரியாழ்வார் பாசுரத்திலே காட்டுகின்ற பொழுது இதையும் அனுமனே சீதா பிராட்டினிடத்திலே தெரிவித்ததாக இப்படி காட்டுகின்றார். அதிலே ஒன்றும் குறையில்லை. அது ராமபிரானும் சொல்லி இருக்கலாம், சீதை பிராட்டியும் சொல்லி இருக்கலாம். அதிலே அந்த நிகழ்ச்சியிலே ராமபிரான் சொல்லாதவற்றை சீதா பிராட்டி சொல்லி இருக்கலாம், சீதா பிராட்டி சொல்லாதவற்றை ராமபிரான் சொல்லி இருக்கலாம். ஆயினாலே இங்கே அனுமன் என்ன தெரிவிக்கிறான் என்றால், சித்திரகூடத்திலே நடந்த காகாசுர விருத்தாந்தம் என்று அத்தை அடையாளமாக தெரிவிக்கின்றான். சித்திரகூடத்திருப்பா சிறுகாக்கை முலகீண்ட அத்திரமே கொண்டறியா அனைத்துலகும் திரிந்தோடி ராமாவோ என்னவயம் என்னடைப்பா அத்திரமே அதங்கண்ணை அறுத்ததோரடையாட. சித்திரகூடத்திருப்பா என்ன, சித்திரகூடத்திலே பெருமானும் பிராட்டியுமாக ஏகாந்தமாக இருந்தார்கள். அப்பொழுது சிறுகாக்கை முளை தீண்டா என்று அந்த சிறுகாக்கை என்ன, சிறுகாக்கை என்றால் மிகவும் அற்பமான எண்ணமுடையவனான அந்த காக்கை. உண்மையிலே அவன் காக்கை அல்லன், அவன் ஆறு இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன். அவன் அங்கே வீற்றிருப்பது லோக மாதாவான பிராட்டி, தனக்கு தாய் போன்றவள் என்று எண்ணாமல் அவளுடைய அழகிலே மயங்கி அவளைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தானே, இந்த துர் எண்ணத்தை தான் இந்த இடத்துல சிறு காக்கை என்று தெரிவித்தார். அது முளை தீண்டா, தன்னுடைய அழகாலே பிராட்டியினுடைய திருமுலத் தடங்களை அவன் தீண்டி அது ரத்தம் பிரவகித்து விட்டது. அப்பொழுது பெருமாள் அந்த பிராட்டியினுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருந்தாராம். இந்த ரத்த துளியிலே ஒன்று பெருமாளுடைய அந்த திருமுகத்திலே விழ உடனே சட்டென்று விழித்துக் கொண்டு பார்த்தால் அங்கே பிராட்டியினுடைய திருமுலத் தடத்திலிருந்து ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அழகிலே ரத்தத்தை உடையவனாக அங்கே பக்கத்திலே காகாசுரனும் இருந்தான். உடனே பெருமாள் கோபம் கொண்டு அங்கே கீழே கிடந்த ஒரு தர்பை பொல்லையை எடுத்தார். அதிலே பிரம்மாஸ்திரத்தை மந்திரித்து அந்த காகாசுரன் மேலே ஏவினார். உடனே அது அவனை துரத்தி கொண்டு சென்றது. அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து தப்பிப்பதற்காக காகாசுரனும் எல்லா இடத்திலும் உலகத்திலே திரிந்தான். ஒவ்வொரு இடத்திலும் போய் அடைக்கலம் கேட்டான். ஆனால் ராமபிரானுடைய அஸ்திரத்திலிருந்து யார்தான் காப்பாற்ற முடியும், யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? ஒருத்தருமே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச மகர்ஷிபிகி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரம்யா என்று என்ன பண்ணினான்? மூவுலகம் ஓடி திரிந்து எங்கேயும் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. அதைத்தான் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார்? அத்திரமே கொண்டெரியா அனைத்துலகம் திரிந்தோடி என்று அனைத்துலகம் அந்த காகாசுரன் திரிந்து ஓடினான். எங்கும் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கவே. கடைசியில என்ன பண்ணினான்னா, இனிமேல் பறப்பதற்கு சக்தி இல்லை என்று போக்கற்று செயல் மாண்டு பொத்தென்று விழுந்தானாம் பூமியிலே, பறப்பதற்கு சக்தி இல்லாமல். ஆனால் அப்படி விழுகிற காலத்திலே அவனுடைய அதிர்ஷ்டம்
எங்கே விழுந்தான் என்னால் புறப்பட்ட இடத்திலேயே, அதாவது ராமபிரானுடைய திருமுன்பே வந்து அவன் பொத்தென்று விழுந்தான். உண்மையிலே அவன் விழுந்தது அத்தனையே, அவன் சரணாகதி செய்யவில்லை. ஆனால் இங்கே ஆழ்வார் பாசுரத்திலே என்ன காட்டுகிறார் என்றால், அவன் அந்த காகாசுரன் சரணாகதி செய்தான் என்றே சொல்லுகிறார். வித்தகனே ராமா ஓ நின் அபயம் என்று அழைப்பா. வித்தகனே ஆச்சரியப்படத்தக்கவனான ராமபிரானே, அடியேன் நின் அபயம், நான் நீதான் எனக்கு அபயம், நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அந்த காகாசுரன் அழைப்பா, பிரார்த்திக்க. உண்மையிலே அப்படி காகாசுரன் பிரார்த்திக்கவே இல்லையே, அவன் செயல் மாண்டு இனிமேல் பறப்பதற்கு சக்தி இல்லாமல் தானே விழுந்து விட்டான் என்றால், அவன் விழுந்ததையே பெருமாள் சரணாகதியாக கொண்டார். அதை சரணாகதியாக ஆக்கினாள் பக்கத்திலே இருந்த பிராட்டி. தச்சிரகா பாதயோகோ யோஜயாமாச ஜானகி. விழுகிற காலத்திலேயும் கூட அந்த காகாசுரனுடைய தலை ராமனுக்கு எதிர்ப்புறமும், அதாவது ராமனுடைய அந்த எதிர்ப்புறமும் அவனுடைய கால் ராமனை நோக்கியும் இருந்ததாம். உடனே பிராட்டி சட்டென்று என்ன பண்ணினாளாம், அந்த காகத்தை அப்படி திருப்பி வைத்தாளாம். ராமபிரானுடைய திருவடிகளிலே அவனுடைய தலை படும்படியாக அப்படி திருப்பி வைத்து சரணாகதி பண்ணுகிறான். இவனை ரட்சியும், இவனை காத்துள்ள வேண்டும் என்று ராமபிரானை கேட்டுக்கொண்டாளாம். அதனால தான் அவர்களும் இவன் சரணாகதி பண்ணவில்லை என்றாலும் பெருமாளுடைய அபிப்பிராயத்தாலே, சீதா பிராட்டியினுடைய அபிப்பிராயத்தாலே அவன் சரணாகதி பண்ணினவனாகவே கொண்டார்கள் அல்லவா. அதைத்தான் ஆழ்வார் காட்டுகின்றார். வித்தகனே இராமாவோ நின் அபயம் என்றழைப்பா. அப்படி அபயம் என்று சொன்னவுடனே என்ன ஆயிற்று என்னால், அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். உடனே ராமபிரான் என்ன செய்தான், பிரம்மாஸ்திரம் பழுதுபடக்கூடாது, ஆனால் இவனோ சரணாகதி பண்ணிவிட்டான், என்ன செய்யலாம் என்று பார்த்தான். ஆஹா, அந்த காகாசுரனுடைய உயிரை அழிக்காமல் அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் அந்த அஸ்திரத்திற்கு இலக்காக ஆக்கி, அந்த அஸ்திரத்திற்கு ஒரு கண்ணழிவு வரக்கூடாது என்பதற்காக காகத்திற்கு ஒரு கண்ணழிவு செய்தான் என்கிறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே. இப்படி அவனையும் ரட்சித்து விட்டானே, இதுவும் ஓர் அடையாளம் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.